ஹாய். ராவண காவியம். கல்யாணம் முடிஞ்ச கையோட தசரதன் தன்னோட மகன்களையும் மருமகள்களையும் கூட்டிக் கொண்டு அயோத்திக்கு வந்து அடையிறாங்க. தசரதனுக்கு சின்ன வயசுல இருந்தே ராமன் மேல மிகுந்த அன்பு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, பரதன் நாட்டை ராமனுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரதனையும் சத்ருகனனையும் அவங்களோட பாட்டனூருக்கு சதி மூலமா அனுப்பி வைக்கிறாரு. அதே மாதிரி ராமனை அங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட நல்லா பழகவும் வைக்கிறாரு. இப்படியே 12 வருடங்கள் கழியுது. ஒரு டைம்ல சரி ராமனுக்கு வந்து இளவரசன் பட்டம் சூட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு தசரதன். இத வந்து கைகேசியோட தோழி மந்தரை வந்து கைகேசி கிட்ட சொல்லும் போது கைகேசி ரொம்ப கோவப்பட்டு தசரதனை சந்திக்க போய் இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு 2 வரங்கள் ஏற்கனவே தசரதன் கொடுத்திருப்பாரு, அதை பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 வரங்கள் எப்ப கொடுக்கப்பட்டது அப்படின்னா, சம்பரனை கொல்லும் போது தசரதன் கைகேசிக்கு இந்த 2 வரங்களை கொடுத்திருப்பாங்க. அதுல சம்பரனன் அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, பாண்டிய மன்னன் தான். அந்த வம்சாவளியில வந்தவங்க தான் ராவணன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ 2 வரங்களை பயன்படுத்துறாங்க இல்லையா, அதுல ஒண்ணு வந்து பரதன் இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது, இன்னொன்னு ராமன் வந்து 14 வருடங்கள் வனவாசம் போகணும் அப்படிங்கிறது. இதுக்கு வேற வழியே இல்லாம தசரதன் வந்து சரின்னு ஒப்புக்கொண்டு சீதை, ராமன் மற்றும் லக்குவணன் இவங்க 3 பேரை வனவாசம் அனுப்புறாங்க. இப்படிதான் ராமன், சீதை, லக்குவணன் வனவாசம் வந்ததா கதையில சொல்லப்பட்டிருக்கு.